போறாரு, ஒருத்தர் வந்து ஹோம் ஸ்கூலிங் வீட்ல இருந்து பிரைவேட்டா பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு போர்டுல. இந்த ரெண்டு சர்டிபிகேட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இவங்க ரெண்டு பேருமே காலேஜஸ்க்கு போக முடியுமா? இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்டா இருக்குமா? நல்ல கேள்வி. இப்போ பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய ஒரு மாணவர் கவர்மெண்ட் போர்டு எக்ஸாம் அட்டன் பண்றார், பிரைவேட்டா எழுதக்கூடிய ஒரு மாணவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல போர்டு எக்ஸாம் அட்டன் பண்றார். ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய சர்டிபிகேட், அதாவது ரெண்டு பேர் பாடம் வேறு. பிரைவேட்டா எழுதுறவங்க பிராக்டிகல் ஓரியன்டட் சப்ஜெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்க ஏதோ ஒரு பாடம் எழுதுறீங்க, நீங்க உங்களோட தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிசினஸ், மேக்ஸ் இப்படி எழுதுனீங்கன்னா நீங்க இதே குரூப் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பிரைவேட்டா எழுதக்கூடிய மாணவருக்கும் இந்த சேம் குரூப் உண்டான சர்டிபிகேட் சமமா வரும். அதுல எந்த வித்தியாசம் வேறுபாடு இல்லை. இப்ப பிரைவேட் கேண்டிடேட்டாக எழுதுறவங்களுக்கு அந்த இடத்துல பிரைவேட் என்று அச்சிடப்பட்டிருக்கும். ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவருக்கு அந்த ஸ்கூலுடைய நேம், மற்றபடி எந்த வித்தியாசம் இருக்காது. இந்த பிரைவேட்டும் ஸ்கூல் நேம் தவிர மிகப்பெரிய மாறுதல் இல்லை. சரி சார், இந்த பிரைவேட்ன்ற இருக்க சான்றிதழ் வச்சு நான் காலேஜோ இல்லை ஹையர் ஸ்டடிஸோ போக முடியுமா? தாராளமாக படிக்கலாம். நீங்க அதாவது பிரைவேட் ஒரு மிகப்பெரிய குறைபாடு இல்லை. நீங்க ஹையர் ஸ்டடிஸ் மேல் படிப்பு படிக்க முடியும், கல்லூரியில் சேர்ந்து நீங்க படிக்க முடியும். எல்லா கல்லூரிலையும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்க படிக்கலாம்.